கல யதார்த்தம் என்னன்னா, காந்தி அவர்கள் வந்து எப்படி நடைபயணம் போனாரோ, ராகுல் எப்படி போனாரோ, அதே போல் வந்து இவரும் நடைபயணம் போனால் அதோட இம்பேக்ட் என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். ஹியூஜ் இம்பேக்ட் இருக்கும். ரெண்டாவது ஹியூஜ் க்ரௌட் இருக்கும். ஓகே. பட் அங்கே கன்வே ஆகக்கூடிய மெசேஜ் வந்து அடியாகி போயிருமா அப்படின்னு இவர்கள் தரப்பில் யோசிப்பதாக தகவல். இங்கே இருக்கக்கூடிய இந்திய வாழ் தமிழர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை நடத்துவதற்கு நீங்கள் நிதி கொடுக்கணும். எப்படி? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நடத்துவதற்கு நீங்கள் நிதி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நல்ல முறையில் நடத்த முடியும்னாக்கா, இப்போ நீங்கள் எதுக்கு சிஎம்? ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வெளியில் வந்து ஒரு விஷயத்தை செய்துவிட்டு திருப்பி அடுத்து ஒரு மாதம் கழித்து இல்லை 2 மாதம் கழித்து நீங்கள் வெளியில் வரும் பொழுது அதுக்கு இடையில் நடக்கக்கூடிய கோர் இஷ்யூஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? உங்கள் கட்சியை சார்ந்து ஒரே ஒரு அறிக்கை வர்றது எப்படி இருக்கும்? இல்லை வேற ஒரு நபரை ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் இலங்கை மேட்டரை, கச்சத்தீவு மேட்டரை பேசுனீங்க, எவ்வளோ பெரிய இம்பேக்ட் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கணும் பொழுது அப்போ நீங்கள் தான் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். இந்த நொடி வரை இன்னும் யாரும் அலையன்ஸ்குள்ளே வரலன்றதான் யதார்த்தம். ஆமாம். டிசம்பரில் வருவாங்க, ஜனவரியில் வருவாங்க அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், அப்போ ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படும். ஓகே, அப்போ வரலாம்னாலும் லாஸ்ட் மினிட்ல வரும்போது ஏற்படக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது ஒன்று இருக்குல்ல. கிரவுண்டில் வரணும். தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகள் ஊடகத்தின் மூலமாகவும் மக்களோடு இருந்து நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் கிராஜுவலான ஒரு வெற்றியை பெறுவதற்கு, ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உதவுமே தவிர நம்ம அப்பப்பைக்கு வர்றது என்பது மக்கள் விரும்பவில்லை. அரசியல் தளத்தில் அது எடுபடாது. ஊடகமும் அதை விரும்பவில்லை. உங்களை வந்து ஊடகம் தூக்கி கொண்டாடும் பொழுதே, மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடும் பொழுதே அதை அறுவடை செஞ்சிடணும். உங்களது ரெட்ரோலக்ஸ் யூடியூப் சேனல்ல தற்பொழுது அரசியல், சினிமா மற்றும் வரலாற்று செய்திகள் மாதத்திற்கு 10 மில்லியனுக்கு மேல நம்முடைய நேயர்களிடத்துல சென்றடையுது. இந்த நிகழ்ச்சிகள்ல உங்களது பிசினஸ விளம்பரப்படுத்தவும் மில்லியன் கணக்கான நேயர்களுக்கு கொண்டு சேர்க்கவும் ஒரு அரிய வாய்ப்பு. தொடக்க கால சலுகையாக மாதத்திற்கு வெறும் 7,999 ரூபாயிலிருந்து ஆரம்பமாகிறது. ரெட்ரோலக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். நான் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் திரு ராவுத்தர் இப்ராஹிம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன் சார். தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த மக்கள் பயணம், விஜய் அவர்களுடைய இந்த மக்கள் பயணம் அப்படின்றது இந்த மாதத்துல நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லி செய்திகள்ல வலம் வந்துகிட்டு இருக்கு. அதற்கான வாகனம் வந்து ஒன்று தயாராகிட்டு இருக்குன்றத காட்டுறாங்க, செய்திகளில் நம்மளால பார்க்க முடியுது. ஆமாம், இந்த மாதம் அது நடக்க போகுதுன்றது உறுதியான தேதி மட்டும் தெரியல. அது 13ஆம் தேதியா 17ஆம் தேதியா அப்படின்றது தெரியல. இது மக்கள் பயணம் அப்படின்னும் போது இது நடைப்பயணமா இருக்குமா அல்லது வாகனத்திலேயே பயணம் பண்ண போறாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா வந்து நடைப்பயணமா இருந்துச்சுன்னா அதோட வீரியம் அப்படின்றது வேற மாதிரி இருக்கும். நடைப்பயணம்னு போது அவர் நடப்பாரு, பின்னாடி அந்த கூட்டம் இருக்கும், அவரை பார்க்கறதுக்காக வரக்கூடிய கூட்டம் எல்லாமே அதுல அதிகப்படியா இருக்கும். ஆனா அதுவே ஒரு வண்டியில வாகனத்துல பிரச்சாரம் பண்ண போறாருன்னா அதோடைய தன்மைன்றது வேற மாதிரி இருக்கும். எதற்காக அந்த வாகனம் தயாராகுது, இல்ல நடைப்பயணம் தான் பண்ண போறாரா அப்படின்ற 2 கேள்வி இருக்கு. இது என்ன நடக்க போகுது? முதல்ல மக்கள் எதிர்பார்ப்பது அரசியல் களத்தில் விஜய் அவர்கள் நடைபயணம் வரணும் தான் எதிர்பார்க்குறாங்க. யதார்த்தமான கள நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவரை வேனில் வச்சு பார்த்து சும்மா கையசிச்சுட்டு போவதற்கு மக்கள் விரும்பவில்லை. நீங்கள் உங்கள்கிட்ட ஒய்பிரிவு பாதுகாப்பு இருக்குது, மாநில அரசை சொல்லி போலீஸ் பாதுகாப்பு பெற்றுக்கொள்ளலாம். நீங்கள் ஸ்பெஷலாக பவுன்சஸ் வைக்கிற மாதிரி பவுன்சஸ் வச்சுக்கோங்க. முதல்வர் வர மாதிரி முன்னக்கூட்டியே இந்த கயிறு கட்டி இந்த பக்கம் வச்சு உங்களை யாரும் வந்து சீண்டாத அளவிற்கு செய்யக்கூடிய வேலைகளை செய்து கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள் சொல்லப்படுகிறது. கல யதார்த்தம் என்னன்னா, காந்தி அவர்கள் வந்து எப்படி நடைபயணம் போனாரோ, ராகுல் எப்படி போனாரோ, அதே போல் வந்து இவரும் நடைபயணம் போனால் அதோட இம்பேக்ட் என்பது ரொம்ப பெருசாக இருக்கும். ஹியூஜ் இம்பேக்ட் இருக்கும். ரெண்டாவது ஹியூஜ் க்ரௌட் இருக்கும். ஓகே. பட் அங்கே கன்வே ஆகக்கூடிய மெசேஜ் வந்து அடியாகி போயிருமா அப்படின்னு இவர்கள் தரப்பில் யோசிப்பதாக தகவல். ஏன்னா உங்களுக்கு ஒரு மாநாட்டில் சிசிடிவி வச்சு ஃபுல்லாக கண்காணித்து அதற்கு பிறகு எவ்வளவு யாராவது அசம்பாவிதம் ஏற்படுத்தினால் அவர்கள் யார் என்ன அவங்க பின்புலம் எடுப்பது என்பது ஓகே. இதுபோல நடைபயணத்தில் வந்து அந்த நடைபயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு சில நபர்களை உள்ளே இறக்கி விட்டு, ஏற்கனவே இப்போ கோடு போட்ட சட்டை எவ்வளோ ஃபேமஸாக போகுதுன்னு பாருங்கள். விழுந்தது உண்மையாலுமே வேற ஆள், அதுக்குள்ளேயும் வேற ஆள் செட் பண்ணி இறக்கி செய்கிற மாதிரி ஒரு 4-5 பேரை உள்ள களத்தில் இறக்கி விட்டு குரங்கு வேலை ஏதாவது செய்ய சொல்லி மேலே தவு கீழே தவு ஏதாவது உள்ளே போ கட்டிப்பிடி காலைப்பிடி உருள் கத்து இல்லை எனக்கு குடிச்சிட்டு அமக்கலம் பண்ணி துண்டை போட்டுக்கிட்டு. இல்லை, அந்த மதுரையில் நடக்கும்போதே அவ்வளோ பேர் மேலே ஏறிட்டாங்க. அவ்வளோ பாதுகாப்பு இருக்கும்போதே அவ்வளோ பேர் மேலே ஏறுறாங்க, அவரை கட்டி பிடிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, அவருக்கு மாலை பண்ணணும். ஆனால் ஒரு நடைப்பயணமாக மேற்கொள்ளும் போது இன்னும் பெரிய ரிஸ்காக தானே. அதுதான் சொல்கிறேன், பயங்கர ரிஸ்காக இருக்கிறதுனால தான் விஜய் அவர்கள் அதை தவிர்த்து கொள்ளணும்ன்ற மாதிரியான அறிவுறுத்தல் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ அதனால் வந்து நீங்கள் வாகனத்திலே பிரச்சார வாகனம் உங்களுக்கு தெரியும், ஆப்வியஸ்லி கீழே வந்து மேலே வச்சு சுற்றிலையும் வந்து. ஆனால் கூடுதலாக அந்த இடத்துல சுற்றிலையும் கண்ணாடி அமைக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்ரு. எங்கே பிரச்சார வாகனத்தில் விஜய் அவர்கள் மேலே வந்தவொடனே ஜெயலலிதா அவர்கள் வரும்பொழுது கண்ணாடி போட்டிருப்பாங்க நாலாபுரமும்.
அதுபோல் கண்ணாடி அமைத்து கொள்வது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தோணுது. என் தேவை தூக்கி விட்டு எறிஞ்சிடறாங்களே சார், நீங்கள் மாலையை தூக்கி விட்டு எறிங்க, என் தேவனை தூக்கி விட்டு எறிங்க. கூடுதலாக வந்து ஏற்கனவே ஒரு ஆடியோ ஒன்று வந்துச்சு, முட்டை எறிவோம் அப்படின்ற மாதிரிலாம். ரெண்டாவது, இது வந்து திட்டமிட்டு ஒரு மாநாட்டு திடல் நடப்பது வேற, பொதுமக்கள் வாழக்கூடிய தெருக்களில் நம்ம செல்லும் பொழுது யார் எங்கே இருப்பான், எவ்வளோ பேர் அந்த இடத்துல வந்து திமுகவை சார்ந்த, பிஜேபியை சார்ந்த, அதிமுகவை சார்ந்த, உங்களுக்கு வேண்டாத நபர்களை சார்ந்த, டோலை சார்ந்த நபர்கள் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்போது எவனாவது ஏதாவது ஒரு வேலை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னும் பொழுது அந்த அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வை வந்து நிப்பாட்டி போகக்கூடிய சூழல் ஏற்படல. என் தேவனை தூக்கி எரிஞ்சு விட்டான்னு வச்சுங்களேன், அது ஒரு சிக்கலை ஏற்படுத்துன்றதுனால அந்த மாதிரியான வாகனம் இல்லை, வாகனத்தில் போகும்போது ஒரு எலைட் மாதிரியான ஒரு இது வராதா அவர் மேலே, வாகனத்திலேயே பயணம் பண்ணுறாருன்ற மாதிரியான ஒரு வரும், 100% வரும். இப்போ எடப்பாடி அவர்கள் போகிறார்ல, ஆமாம், வாகனத்தை தானே போகிறார், ஆமாம், இடைக்கு நடந்து போகல. பட் ஆனால் அவரை கம்பேர் பண்ணும்போது, உங்களை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் அவரோட யங்ஸ்டர்ஸ், ஆமாம், முதல் முறையாக வரீங்க, கோடிக்கணக்கான யங்ஸ்டர்ஸ் இருக்கிறான். நீங்கள் நடந்து போகும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு பெரிய இம்பாக்ட் என்பது வாகனத்தில் போகும்பொழுது நிச்சயமாக இருக்காது. ஆனால் வாகனத்தில் நீங்கள் தெருவாக வரீங்கன்னா நிச்சயமா அது பெரிய ஹியூஜ் இம்பாக்ட் கூட்டம் வரும், அவரை பார்க்கறதுக்காக வருவாங்க, அவர் அதெல்லாம் புரியுது. ஆனால் அது வாகனத்தில் இருக்கிறதுக்கும் நடந்து போகிறதுக்குமான வித்தியாசம்ன்றது ஒன்று 100% இருக்குது. ஆனால் ஏன் திருச்சியில் இருந்து, இந்த கேள்வி நான் கேட்க வரதுக்குள்ள நீங்கள் முந்திக்கிட்டீங்க. திருச்சி, ஏன்னா பொதுவாகவே வந்து பொதுக்கூட்டங்கள்னாலே திருச்சி தான் திருப்பு முனையை ஏற்படுத்தும் அப்படின்லாம் பொதுவாக சொல்லப்படுது அரசியல் களத்தில். எதனால் இந்த தடவை திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறாரு? ஈரோடு இல்லை வேற எங்கேயாவது மதுரையில் மீட்டிங் போட்டு கோயம்புத்தூரில் கூட ஆரம்பிச்சுருந்துருக்கலாம். ஆனால் திருச்சியை சூஸ் பண்ண ஏதாவது ஸ்பெசிஃபிகேஷனான காரணம் இருக்கா? இருக்குது. இத்தனை ஊர்கள் இருக்கும் பொழுது முதல் தடவை ஒரு நடைபயணம், முதல் முறையாக விஜய் அவர்கள் இந்த நடைபயணத்தை மேற்கொள்கிறார், முதல் தடவை மேற்கொள்கிறார் பொழுது அதையும் திருச்சி சூஸ் பண்ணாரு. அது ஏன் மிக முக்கியமாக அரசியல் களத்தில் அது ஏன் பார்க்கப்படுதுனாக்கா, திருச்சியிலிருந்து ஆரம்பிக்கும் பொழுது நீங்கள் திருப்பு முனை ஏற்படுத்துன்னு சொல்லி ரைமிங்காக இருந்தாலும், ஆனால் யதார்த்தமான கள நிலவரம் என்னன்னாக்கா, எதை செஞ்சாலும் கிராண்டாக செஞ்சால் அதோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அதே போல் இந்த மாதிரி இப்போ மீட்டிங், மாநாடு, அந்த மாதிரி நான் கிராண்டான்னு பேசுகிறேன், கேட்டுங்களா, பிராண்டான்னு பேசுகிறேன். அது கிராண்டான்றது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அடுத்து மரத்துக்கு மாநாடு, தண்ணிக்கு மாநாடு ஒன்று நடக்க போதாமே, என்ன தண்ணிக்கு, அது நீங்கள் கேட்கணும். அதை முடிச்சுட்டு அண்ணன் அக்னிகுண்டத்தில் இறங்குறாராம். ஆமாம் சார், நெருப்புக்கு மாநாடு, அதெல்லாம் இருக்கு லிஸ்ட்டில். அதுக்கிட்ட போய் வாய் வச்சாது. மரத்துக்கு முத்தம் கொடுத்தீங்கள, நெருப்புக்கும் கொடுங்க, கொடுங்க, அது ஒன்று இருக்கு. சரி, நம்ம சீரியஸ் நோட்டுக்கு வந்து அண்ணனே நெருப்புடா. சரி, நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து சீரியஸாக போயிடுவோமே. ஏன் திருச்சியை தேர்வு செய்தார் தளபதி விஜய் அவர்கள்? திருச்சி எந்த அளவுக்கு மிக முக்கியமானதாக இருக்கிறது அப்படின்னாக்கா, நேரு திருச்சியுடைய ஆளுமையாகவும் திமுகவுடைய ஆளுமையாகவும் நேரு இருக்கிறார். திருச்சியை ஏன் தேர்வு பண்ணியிருக்காருன்னா, திருச்சி நேருவுடைய கோட்டையாக இருக்கிறது. திமுகவில் மிக முக்கியமான நபராக இருக்கிறார். யாரிடமும் இல்லாத காரை வாங்கி வச்சிருக்காருன்ற பேரை தாண்டி ஒரு பண்ணையாராக தான் வாழ்ந்துட்டு வராரு. குதிரை இருக்குது, கழுதை இருக்குது, மாடு இருக்குது, ஆடு இருக்குது, எல்லாம் இருக்குது. இந்த பக்கம் ஏகப்பட்ட காடு இருக்கு. 75 வருஷ கட்சினா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். 75 வருஷ கட்சினா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். 75 வருஷமா இருக்காரு, அலுமையா இருக்காரு, சம்பாதிச்சிருக்காரு, எம்எல்ஏவா அமைச்சராலாம் இருந்திருக்காரு. இதுல என்ன தப்பு? ஆடு வச்சிருக்கீங்க, மாடு வச்சிருக்கீங்க, குதிரை வச்சிருக்கீங்க, ஏன் ஆமை வைக்கல? ஆமா, ஏன் ஆமை வளர்க்கலன்னு வளர்க்குறாங்க, உங்களுக்கு தெரியாது? தெரியல. சரி, அவர் பெரிய ஆளுமையாக திருச்சியில் இருக்கிறார். திருச்சியில் நேருவை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும், அதை விட மிக முக்கியமாக பார்க்கப்படுவது பள்ளிக்கல்வித்துறை அன்பில் மகேஷ், திருச்சி நம்பர் 1. உதயநிதியோட ரசிகர் மன்ற தலைவர் அன்பில் மகேஷ் நம்பர் 2. கூடுதலாக அவர் அன்பில் மகேஷ் இந்த 2 பொசிஷன் மட்டும் வகிக்கலை, இன்னொரு பொசிஷன் வகிக்கிறார். என்னன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். தெரியலையே, எப்படி என்ன பொசிஷனில் இருக்கார்? என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? தெரியாது? அரசியல் தெரிந்த நபர்களுக்கு எல்லோரும் ரொம்ப தெரியும். அவர் உதயநிதிக்கு எவ்வளோ பெரிய முக்கியம் வாய்ந்த நபராக முக்கியமான வேலைகள் செய்து கொண்டு கொடுத்துட்ருக்காருன்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த இடத்துல திருச்சி அவர் சூஸ் பண்ணதுக்கான மிக முக்கிய காரணம், எதை மேஜராக எடுத்து பேச போகிறாருனாக்கா, வெளிநாட்டில் போயிட்டு ஜெர்மனில் போயிட்டு முதலமைச்சர் அவர்கள் பரமபிதாவை எங்களை மன்னிங்க அப்படிலாம் கேட்கல அவர், புரியுதுங்களா? அங்கே போய் கையேந்தி நின்றுட்டு, கையேந்தியா? கை விரித்துன்னு சொல்லுங்கள், அது என்ன கை ஏந்தி? கை ஏந்தின்றது இப்படி சார், கை ஏந்தின்னு கூட கொஞ்சம் டீசெண்டாக தான் இருக்குது. கை விரித்துன்றது இன்னும் அப்படின்றது இது கையை விரிச்சிட்டாரா நம்மளை அங்கே போய், அப்படி தானே இருக்குது. ஏன் கை விரிச்சு அங்கே போய் விரிச்சு? அதைத்தான் சொல்ல வரேன். கையேந்தி அவர் சொல்லக்கூடிய வார்த்தை, பின்னாடி ஒரு சிலை இருந்துச்சு, அந்த சிலைக்கு முன்னாடி ஒரு சிலை மாதிரி நின்று ட்ரை பண்ணுறாருனாக்கா, ஏற்கனவே உள்ளூர்லேயே அப்படி தானே இருந்தீங்கன்னு ஒரு கேள்வி வைக்கிறாங்க, விமர்சனம் வைக்கிறாங்க. அதை தாண்டி அவர் அங்கே அந்த மக்கள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னாக்கா, இங்கே இருக்கக்கூடிய இந்திய வாழ் தமிழர்கள் கவர்மெண்ட் ஸ்கூலை நடத்துவதற்கு நீங்கள் நிதி கொடுக்கணும். எப்படி?
கவர்மெண்ட் ஸ்கூல் நடத்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நான் நடத்துவதற்கு நீங்கள் நிதி கொடுக்கணும்னு கேட்டுக்கொள்கிறேன். அப்போ தான் நல்ல முறையில் நடத்த முடியும்னாக்கா இப்போ நீங்கள் எதுக்கு சிஎம்? இப்போ இந்த விஷயத்தை அங்கே திருச்சியில் வந்து விஜய் அவர்கள் எப்படி ஆரம்பிப்பார்னாக்கா, பள்ளி கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், உதயநிதியோட நண்பராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ், ரெட் ஜெயின் மூவியோடைய தெரியும் உங்களுக்கு என்னவாக இருந்தாருன்றதெல்லாம் எல்லாமே இருந்த அன்பில் மகேஷ் அவர்கள், அவர் தலைமையில் இன்றைக்கு திமுக அரசாங்கம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா திமுக அரசாங்கமும் அவர் தலைமையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கல்வித்துறையில் 207 ஸ்கூல் அது வரைக்கும் மூடி இருக்கிறாங்க. அதை மூடிட்டு இன்றைக்கி போய் வெளிநாட்டில் மக்கள்கிட்ட கையேந்தி திரள் நிதி திரட்டுகிறாரா சீமானுக்கு போட்டியாக அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அது திரள் நிதியாக கட்சி நிதியாக என்ன சார் இது? இந்த ஒரு நிதி கல்விக்காக நிதி கேட்குறேன்னு சொல்லிட்டு அப்போது மேஜரான விஷயத்தை இதை வந்து மையப்படுத்தும் பொழுது ஒரே நேரத்தில் KN நேருவுக்கு ஒரு அடி, திமுக ஒரு அடி, அன்பில் மகேஷ்க்கு ஒரு அடி, ஸ்டாலினுக்கு ஒரு அடினும் பொழுது கல்விக்காக விஜய் அவர்கள் முக்கியமாக தொடர்ச்சியாக மாணவ பிள்ளைகளுக்கு எவ்வளோ உதவி செஞ்சுட்டு வரோம். ஒரு அரசாங்கம், ஒரு ஆட்சி, இந்த திராவிட மாடல் ஆட்சி தான் வந்ததுக்கப்புறம் எல்லாத்தையும் படிக்க வச்சோன்னு சொல்லி உருட்டிகிட்டு இருக்காங்கல்ல. அந்த உருட்டு கிட்டத்தட்ட 1,80,60 உருட்டுன்னு நினைக்கிறேன். அந்த உருட்டில் இது ஒரு உருட்டாக இருக்கும் பொழுது இதை மேஜர் கோர் இஷ்யூவாக எடுத்து பேசுகிறது. காவேரி ஆற்றுப்படுகையாக இருக்கட்டும், கொள்ளிடமாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய மணல் திருடு அது எவ்வளோ பெரிய மேஜரான ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. நீர் ஆதாரத்தை பாதுகாக்காமல் எப்படியெல்லாம் அங்கே வந்து அழிச்சிருக்கிறாங்க. நீங்கள் திருச்சியை தாண்டி பக்கத்தில் இருக்க வயலூர், ரெட்டவாய்க்கா, அங்கே சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இடமும் பார்த்தீங்கன்னாக்கா நீர் ஆதாரம், விவசாயம் அதிகமாக இருக்கக்கூடிய ஊர்கள், விவசாயத்தை பிரதானமாக செய்யக்கூடிய இடத்துல நீர் ஆதாரம் எந்த அளவுக்கு அழிஞ்சு போயிருக்கு. இத்தனை ஆண்டு காலமாக திருச்சியில் அந்த மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக இருக்கக்கூடிய மாதிரியான எந்த விஷயத்தையும் இது வரைக்கும் கொண்டு வரல. உங்களுக்கு அங்கே திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கம்பு, கல்லணை இது 2 தான் இருக்குது. அது ஊர்லேருந்து 40, 50, 60 கிலோமீட்டர் தாண்டி போகணும். நீங்கள் அது ஒரு நடுக்காட்டெலாம் கடந்து போகிறதுக்குள்ளேயுமே டங்கு வர வந்துன்னு வச்சுங்க. அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கிட்ட வந்து கல்லணை இருக்கும், ஆற்றுல தண்ணி இருக்கும், மண் இருக்குமா தெரியாது. அங்கே கொஞ்சம் மரம் இருக்கும், அங்கே போய் உட்காந்துக்கலாம், அவ்வளோதான் இருக்குமே தவிர அதை தாண்டி அங்கே எந்த மக்களுக்கான எந்த ஒரு நலவும் கிடையாது. தமிழ்நாட்டில் 4000 நூலகமும் 5500 டாஸ்மார்க்கும் இருக்கும் பொழுது எப்படி இந்த பிள்ளைகள் படிக்க வருவார்கள்ன்ற மேஜர் கோர் இஷ்யூவையும் மணல் திருடு விஷயத்தை எடுத்தோம். இன்றைக்கு துரைமுருகனுக்கு வந்து பிடிவாரண்ட் பிறப்பிக்கலாம், வருமானத்துக்கு அதிகமாக ஏன்னா சொத்து சேர்க்கிற அந்த விஷயத்துலன்னு சொல்லி போட்டிருக்காங்க. கூடுதலாக அவர் தான் நீர்வளத்துறை அமைச்சரும் கூட. இவங்க ஆட்சியில் தான் 5 IAS அதிகாரியே அதிகமான அளவுக்கு மணல் திருடாங்கன்னு சொல்லி கொண்டு வந்து வீடியோ உட்கார வச்சு அவர் விசாரணை செய்கிறது. அப்போ இது எல்லாத்தையும் கோர் மேட்டராக எடுத்து அங்கே ஆரம்பிக்கும் பொழுது எடுத்த உடனே நேருக்கும் அன்பில் மகேஷ்க்கும் அடி விழுதுன்னு வச்சுங்களேன். கல்வியிலேருந்து கை வச்சு இவங்க எந்த மாதிரியான வேலை செஞ்சுருக்காங்கன்னு சொல்லும் பொழுது ரொம்ப பெரிய பேசும் பொருளாக இருக்கும். நீங்கள் மற்றவங்க பேசுகிறதுக்கும் விஜய் பேசுகிறதுக்கும் மீடியா வந்து அது எவ்வளோ ஹைப் ஏற்றி எவ்வளோ சென்சிட்டிவாக கொண்டு போய் எங்கே வரைக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கச்சத்தீவு குறித்து அவர் பேசினது, இலங்கை அதிபருக்கு உடனே அங்கே போனதுன்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம் பொழுது இது அன்பில் மகேஷ்க்கு ஒரு நிச்சயமாக ஒரு தலைவலி, தலைகுனிவு, அசிங்கம், அவமானம். யூஆர் அன்ஃபிட் ஃபார் மினிஸ்டர் ஃபார் ஸ்கூல்ஸ் எஜுகேஷன் கூடிய அந்த மினிஸ்டருக்கு தகுதியற்ற நபராக இருக்கிறீங்கன்றதை பட்டவத்தமாக சொல்லும் பொழுது நீங்கள் கையேந்தி அங்கே போய் மற்ற நபர்கிட்ட போய் கேட்குறீங்க. அது என்ன மாதிரி கேட்குறீங்க? முதல்ல அது போனதுக்கான காரணம் வந்து முதலீடுகளை ஈர்க்க. நீங்கள் சொல்கிறதே முதல்ல இதுவாக இருக்குது. முதலீடுகளை ஈர்க்கிறதுக்காகவும் அங்கே அந்த ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் பெரியாரின் படத்தை திறப்பதற்காகவும் தான் அவர் அங்கே போயிருக்கார். இன்னி கூட அந்த பட திறப்புலாம் முடிச்சுட்டு அவருடைய ட்விட்டரில் வந்து போட்டிருக்காரு, பெரியாரின் பேரன்னு போட்டு அதெல்லாம் போட்டிருக்கு. யார் பெரியாரின் பேரன்? எப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னீங்க, எப்போ பெரியாரின் பேர் நான் மாறினீங்க? இது இந்த ஏற்கனவே ஆப்பிரிக்காரன்ட்ட காசு கொடுத்து அசிங்கப்பட்ட கதை தானே, அதே ஃபார்முலா. ஆமாம் சார், நீ ஆப்பிரிக்காரன் என்னவோ அதை ஏதோ வாடகைக்கு எடுத்து அங்கே ஏதோ படம் திறந்த மாதிரி பேசுகிறீங்க நீங்கள். அதானே உண்மை. இடத்த வாடகைக்கு எடுத்து பெரியாரோட ஃபோட்டோவை திறந்து வச்சு, சரி இப்போ நீங்கள் என்ன அடுத்து நீங்கள் அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் போனால் பெரியார் படம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மண்டபத்தை வாடகைக்கு எடுத்த, கல்யாணம் நடத்தினேன், நீ வெளியே போயிட்ட, கலைச்சிட்டான், முடிஞ்சு போச்சு. அதுதான் நடக்கும். நான் ரொம்ப சிம்பிளாக கேட்குறேன், ஸ்டாலின் அவர்கள் ஜெர்மனில் போய் பெரியார் படம் திறந்தீங்கல்ல, ஏன் அறிவாலயத்தில் வந்து பெரியார் சிலை வைக்கல? குத்துதா? குத்துது. ஆமாம், ஏன்னா பெரியார் உங்களை பற்றி பல விஷயம் வெளிப்படையாக பேசிட்டு போயிட்டாரு. பெரியாரை சிலையாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது சார். அவருடைய கருத்துக்களை அப்படியே எப்படியெல்லாம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்க. பெரியார் இங்கே இல்லை, லோக்கலில் எல்லாரும் பெரியாருக்கு தெரியும், ஆனால் ஜெர்மனில் இருக்கிற யாருக்கும் பெரியாரை தெரியாதுல்ல. தெரியக்கூடாது தானே வச்சுருக்கேன். இப்போ மட்டும் யாருக்கு போய் வச்சோம்ல, யாருக்கு தெரியும்? ஜெர்மனில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும். அப்போ வந்து வச்சது யார்? ஸ்டாலின் அவர்கள். அப்போ திமுக பற்றி பெரியார் என்ன பேசிக்கான்னு எடுத்து பார்ப்பாங்க. எடுத்தோடனே மாட்டிப்பேன். திமுகவுடைய வரலாறு சொல்லியிருக்காரு, திமுக என்னென்ன அக்கப்போர் செஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காரு, திமுகவுடைய ஒட்டுமொத்த சித்தாந்தத்தை பேசிட்டு போயிட்டாருன்னும் பொழுது இது எடுபடாமல் போயிடும். அப்போது நான் கேட்குறது என்னன்னாக்கா, நீங்கள் முதலீடுக்காக இப்போ 4வது முறை போயிருக்கீங்களா? 2வது தானே? ஏற்கனவே 3 நாடு போயிட்டார் சார். ஓகே, நாடுகளா? இது 4வது தடவை நீங்கள் போயிருக்கீங்கன்னு வச்சுங்க. வெள்ளை அறிக்கை கொடுப்பீங்களா? உள்ளபடி திமுக கொடுங்க.
A4 ஷீட் எடுத்து இருந்தாங்க அப்படின்னு. அவ்வளோதான். நீங்கள் உள்ளபடி திமுக இத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்கு அப்படின்னும் பொழுது எங்கள் மீதான வரிச்சுமையை குறைச்சிட்டிங்க அப்படின்னாக்கா உள்ளபடியே மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிறேன். நீங்கள் அந்த மாதிரி வெள்ளை அறிக்கை கொடுத்துருங்க, இத்தனை ஆயிரம் கோடி வந்திருக்குன்ட்டு. ஏன் எங்கள் மீது இருக்கக்கூடிய வரிச்சுமை குறையிலன்னு நீங்கள் விளக்கம் கொடுங்க, நான் வேணால் திமுகவில் வந்து சேர்ந்துடுறேன். உங்களுக்கு பக்கபலமாக நின்று நீங்கள் யாரை கூட சண்டை செய்ய சொல்கிறீங்களா செய்கிறேன். சார், இது கொடுத்த வாக்குறுதியில் நிறைவேற்றி விட்டோம்னு மறுபடியும் பெருமை பீத்திட்டு உட்காந்துருக்கீங்க. இத்தனை வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டாச்சுன்னு அடிப்படையான தேவைக்கான வாக்குறுதி நிறைவேற்றினீங்களா? அம்மா உணவகத்துக்கு போட்டியாக கலைஞர் உணவகம் போல் 500 கலைஞர் உணவகம் கொண்டு வருவேன்னு சொன்னீங்க. இந்த நகையை கொண்டு போய் அடமான வை தள்ளுபடி செய்வேன்னு சொன்னீங்க. மின்சாரத்துக்கு வந்து மாதம் எடுக்கிறேன்னு சொன்னது போல் வந்து நீட்டு வேணால் நீ மத்திய அரசு மேலே பழி போட்டு போயிடறேன். ஆனால் நீங்கள் செய்கிறேன்னு சொன்னது வீட்டு வரி, சொத்து வரி, பால் வரி, மின்சார வரி எல்லாத்தையும் குறைப்பேன்னு சொன்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சீங்களா? பெட்ரோல் விலை குறைச்சிங்களா? கேஸ் விலை குறைச்சிங்களான்னு சொல்லும்பொழுது எதுவுமே இல்லைன்னும் பொழுது என் வாழ்வாதாரத்தை பாதிக்காத ஒரு விஷயத்தை, என் வாழ்வாதாரத்தை உள்ளபடி பாதிக்கக்கூடிய விஷயத்தை சரி செய்கிறத விட்டுட்டு ஏதாவது செஞ்சுட்டோன்னு சொல்லி உருட்டுறீங்க. இது எப்படி ஏற்பு குறித்து ஒன்று இருக்குல்ல? அப்போது 1000 ரூபா கொடுத்தாச்சு. அம்மா அப்புறம் ஏதாவது வேறு பஸ்ஸு உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குது, 1000 ரூபா மாதம் கொடுக்குறோம். என்ன எனக்கு புரியலை. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் இருக்குது? நான் பதிலுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு நல்லா கேட்பேன், வாங்கிக்கணும். கொடுங்க. அதில் அதையும் வாங்கி போட்டுப்பீங்க. ஆமாம் சார். ஏன் கோயிலில் ஃபோன் வந்தால் 10,000 ரூபா கொடுத்து தானே திருப்பி வாங்குறாங்க? அதுபோல் வந்து ஸோ இந்த மேஜரான விஷயத்தையெல்லாம் வந்து விஜய் அவர்கள் எடுத்து பேசினா உள்ளபடி வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதே சமயத்தில் யதார்த்தமான இன்னொரு விஷயத்தையும் பேசித்தான் ஆகணும். அடிக்கடி மக்கள் மத்தியில் நீங்கள் வந்து இனி தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பு, தொடர்ச்சியாக ஊடக சந்திப்பை நிகழ்த்த வேண்டும் என்பது தான் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் எதிர்பார்ப்பும் தாண்டி கலா யதார்த்தமாக அதுதான். நீங்கள் தொடர்ச்சியாக மக்கள் சந்திப்பை சந்திக்காமல் அப்பப்பைக்கு வெளியில் வந்து நீங்கள் வந்து மக்களை சந்தித்து பேசிட்டு ஒரு ஹைப் கொடுத்துட்டு போனாக்கா அது ஒர்க் அவுட் ஆகும். பட் ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. நம்ம முதன்மை சக்தியாக ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும், முதலமைச்சராக வரணும்னு சொன்னாக்கா இன்றைக்கு டிவிகே மேலே இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டாக சொல்லுவதை நான் பகிரங்கமாக சொல்லிடுவோம். என்ன அப்போ தானே தெரியும். நம்ம உண்மையை நம்ம சொன்னால் தான் அந்த சில விஷயங்கள் எடுபடணும் பொழுது சின்ன கட்சியோ பெரிய கட்சியோ, நீங்கள் டோல் பக்கத்தில் இருக்கிற உட்காந்துருக்க நபராக இருக்கட்டும், அல்லது வந்து அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், ராமதாஸாக இருக்கட்டும், ஜவஹர்லாலாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், கட்சியின் தலைவர்கள் ஒவ்வொரு பிரச்சனையும் அட்ரஸ் பண்ணி பேசுகிறாங்க. அதே போல் இங்கே கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நபர் விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ணி பேசணுன்றது தான் மக்கள் எதிர்பார்ப்பு, ஊடக எதிர்பார்ப்பு. இதுதான் அரசியல் மாற்றத்திற்கு வித்திடும். நீங்கள் சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து ஆதவர்ஜன் அவர்கள் பேசலாம், நிர்மல் அவர்கள் பேசலாம், புஷியானந்த் அவர்கள் பேசலாமே தவிர மேஜர் கோர் பிரச்சனையை இனிமேட்டு தளபதி விஜய் அவர்கள் பேசினாதான் ஒர்க் அவுட் ஆகும். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரியே கலை யதார்த்தத்தில் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது விஜய் அவர்கள் மீதான எதிர்பார்ப்பு அப்படின்றது மிக அதிகமாக இருக்குது. அதை பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்காங்களா, இல்லை பூர்த்தி செய்ய வேணான்னு இருக்காங்களான்ற ஒரு கேள்வி, 2 விதமான கேள்வி இருக்குது. ஏன்னா வந்து ஒன்று வந்துட்டா நம்ம அடிக்கடி நம்மளை பார்த்தா அந்த இமேஜ் போயிடும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருக்குது. அது சினிமாவுடைய பிரச்சனை, அது அடிக்கடி பார்க்கக்கூடாது அப்படின்றது. இன்னும் அந்த மோட்லேயே இருக்காங்களோன்ற ஒரு கேள்வி இருக்குது. சரிங்க, கலா யதார்த்தத்தை சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டு மக்களிடம் ஒரு ஏக்கம் இருந்து கொண்டே இருக்கிறது. நல்ல தலைவன் ஒரு நபர் நமக்கு கிடச்சிட மாட்டாரா? அந்த நபர் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை சரி செஞ்சிட மாட்டாங்களா? நமக்கான பிரச்சனை இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்க மாட்டாங்களான்றத எல்லா மக்களும் எதிர்பார்க்குறான். அவன் திமுகவில் இருக்கிற நபரும் எதிர்பார்க்குறான், அதிமுகவில் இருக்கிற நபரும் எதிர்பார்க்குறான், பிஜேபி, காங்கிரஸ்னு எல்லா கட்சியிலும் எதிர்பார்க்குறது என்னன்னாக்கா, ஏன்னா அவன் ஒரு கட்சியை ரெப்ரசன்ட் பண்ணி இருந்துட்டு போகலாம். ஆனால் மாதம் வந்து திமுகவும் அதிமுக வந்து அவன் வீட்டு கரண்ட் பில்லு கட்டாது, அவன் தான் கஷ்டப்பட்டு கட்டி ஆகணும். அதான கலை யதார்த்தம். அப்போ அவனுடைய பொருளாதார சிக்கலை சரி செய்யக்கூடிய ஒரு தலைவனை இன்னும் தேடிக்கிட்டே இருக்கிறோம், இந்த நொடி வரை தேடிக்கிட்டு இருக்கிறோம். அப்போது இந்த இடத்துல இந்த கட்சி வேணாம் அந்த கட்சி வேணான்னு சொல்லி விஜயை தேர்வு செய்யணும்னா ஏன் தேர்வு செய்யறதுக்கான ஒரு பெரிய வாய்ப்புனாக்கா, முதல்ல அவருக்கான இருக்கக்கூடிய ஃப்ரேமு, 2வது ஒரு பீக்கில் இருக்கும்போது விட்டுட்டு வராரு, 3வது அவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்த செஞ்சிட மாட்டாரா, இவ்வளோ பெரிய மக்கள் இருக்கிறாங்கன்னு எதிர்பார்க்குறோம். பட் ஆனால் அந்த எதிர்பார்ப்பை அவர்கள் பூர்த்தி செய்யணும். மக்கள் ஓட்டு போட தயாராக இருக்கிறான் சார், அறுவடை பண்ண நீங்கள் தயாரானதான் இன்றைக்கி ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ அறுவடை பண்ண தயாராக இருக்குன்னா நீங்கள் கிரவுண்டில் இறங்கி நிற்கணும் அந்த மக்களுக்காக. அவர்கள் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, ஒரு மாதத்திற்கு ஒரு முறை வெளியில் வந்து ஒரு விஷயத்தை செய்துவிட்டு திருப்பி அடுத்து 1 மாதம் கழித்து இல்லை 2 மாதம் கழித்து நீங்கள் வெளியில் வரும் பொழுது அதுக்கு இடையில் நடக்கக்கூடிய கோர் இஷ்யூஸை நீங்கள் அட்ரஸ் பண்ணுறது எப்படி இருக்கும்? உங்கள் கட்சியை சார்ந்து ஒரே ஒரு அறிக்கை வர்றது எப்படி இருக்கும்? இல்லை வேறே ஒரு நபர் ரெப்ரசன்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும்? ஏன்னா நீங்கள் இலங்கை மேட்ரை, கச்சத்தீவு மேட்ரை பேசுனீங்க, எவ்வளோ பெரிய இம்பாக்ட் ஏற்படுதுன்னு நம்ம பார்க்கணும் பொழுது அப்போ நீங்கள் தானே எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணணும். விஜய் அவர்கள் அட்ரஸ் பண்ண தானே எல்லாமே விரும்புகிறாங்கன்னும் பொழுது அவர் அட்ரஸ் பண்ணால் தான்
அதிகாரம் அவர் கையில் கிடைக்கும். நீங்கள் பங்கு கொடுக்காம போங்க, உங்களை நோக்கி வராங்க வரலன்றலாம் தாண்டி நீங்கள் அதிகாரத்துக்குள்ளே போய் அமரணும். அந்த இடத்துக்கு போகணுன்னாக்கா நீங்கள் முதல்ல வெளியில் வரணும். மக்கள் மத்தியில் வெளியில் வந்து மக்கள் பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி, சார் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து நீங்கள் அட்ரஸ் பண்ணி பெரிய லெவலில் பூதாகரமாக அடிச்சிங்கன்னா அதோட இம்பேக்ட் ஜாஸ்தி. ஒவ்வொரு பிரச்சனையும் இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கையில் எடுக்கும்போது எடப்பாடியோடைய வளர்ச்சி ஒரு பக்கம் வந்து கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறத பார்க்கும் பொழுது இவர் தனி ஐக்கான உருவாகிட்டா சிக்கல்னு சொல்லி தான் இன்றைக்கி செங்கோட்டையனை உள்ளே இறக்கி விட்டுருக்காங்க. யார் மூலம் இறக்கி விட்டாங்க என்னன்றதை நம்ம இன்டெப்த்தாக நல்லா டீட்டெயிலாக பேசுவோம். அப்போது ஒரு வளர்ச்சி ஒரு பக்கம் அவர் போயிட்டுருக்கார். இந்த பக்கம் திமுக இருக்கக்கூடிய திமுகவுக்கு இல்லாத சிக்கல் ஒன்று என்னன்னு சொல்லட்டுமா, அந்த கூட்டணி இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. திமுகவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு கூட்டணி இழுத்து பிடிச்சி வச்சு இப்போ அக்கா பிரேமலதா தூக்கி உள்ளே போட்டாங்க. பிரேமலதாவை வச்சு எடப்பாடி விமர்சனம் பண்ண வைக்கிறாங்க. இப்போ டிடிவி திடீர்னு வந்து அந்த கூட்டணிக்குள்ள இல்லைன்னு சொல்லி வெளியில் வராருனாக்கா அது விஜயை நோக்கி நகர்வதற்காக வரல. நான் பிஜேபியை ரெப்ரசன்ட் பண்ணி ஒரு கூட்டணிக்குள்ளே வரேன் அப்படின்றத விரும்பலை. நான் அதிமுகவை ரெப்ரசன்ட் பண்ணி தான் நான் பிஜேபி அலையன்ஸ்குள்ளே வரணுன்றது தான் அவர் விருப்பமாக இருக்குன்னு பொழுது அவர் அதற்காகத்தான் அந்த நகர்வை நகர்த்தி இன்றைக்கி செங்கோட்டையனை வச்சு ஒரு காய் நகர்த்தி கொண்டு போகிறாங்க. ஸோ அப்போ ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாமே ஒன்றுபட்ட ஒரு அதிமுக வந்து அதுக்கப்புறம் அவங்க போகும்போது ஒரு கிராஜுவலாக வரணும். சரி, அப்படி பார்த்தா கூட அவர்கள்ட்ட இத்தனை கட்சி இருக்குது, ப்ளஸ் வந்து சின்ன சின்ன ஐஜேகே போன்ற எல்லா கட்சியும் இருக்குது. ஒரு வலுவான ஒரு 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 கூட்டணி வச்சுருக்கிறாங்க. திமுக இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து எவ்வளவு தான் ஆட்சியில் வந்து அவர்கள் மீது அதிருப்தி இருந்தாலும் அந்த கூட்டணியை இழுத்து பிடிச்சி வச்சுருக்கிறாங்க. டிவிகேக்கு என்ன இருக்குது இப்போது அப்படின்னு ஒரு கேள்வி வரும்பொழுது இந்த நொடி வரை இன்னும் யாரும் அலையன்ஸ்குள்ளே வரலன்றது தான் யதார்த்தம். ஆமாம், டிசம்பரில் வருவாங்க, ஜனவரியில் வருவாங்க அப்படின்னு ஆதவர்ஜினா சொல்கிறார். நீங்கள் பாருங்கள், அப்போ ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படும். ஓகே, அப்போ வரலாம்னாலும் லாஸ்ட் மினிட்ல வரும்போது ஏற்படக்கூடிய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கும்ன்றது ஒன்று இருக்குல்ல. நீங்கள் இப்போ இருந்தே உங்கள் கூட சேர்ந்து பயணம் பண்ணி ஒன்றுக்கு ஒரு 4-5 கட்சி ஒன்றா சேர்ந்து இந்த திமுகவை எதிர்க்கிறது எப்படி இருக்கும்? வெறும் விஜய் அவர்கள் மட்டும் மாதத்துக்கு ஒரு முறை ஒரு அறிக்கை கொடுத்துட்டு எதிர்க்கிறதுன்றது எப்படி இருக்கும்ன்றது கலை யதார்த்தம் பார்க்கும் பொழுது சார் அடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா நல்லா ஸ்ட்ராங்காக ஒரு பக்கபலத்தோடு சேர்ந்து அடிக்கும் போது தான் ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்படும். ஸோ அதை வந்து தளபதி விஜய் அவர்கள் அவருடைய ப்ரெஸ் மீட் கொடுத்தாருனாலே அதோட இம்பேக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இன்றைக்கி செங்கோட்டையன் அவ்வளோ கேள்விகளை எதிர்கொள்கிறார். டிடிவிலாம் ரொம்ப அசால்ட்டாக ப்ரெஸ் மீட்டை வந்து கூலாக ஹேண்டில் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். ஸோ ஓவராலாக விஜய் அவர்களுடைய அலையன்ஸ்குள்ளே சில நபர்கள் வந்து அடுத்தடுத்து திமுகவை எதிர்ப்பதும் விஜய் அவர்கள் ப்ரெஸ் மீட்டை எதிர்கொள்ளக்கூடியது எப்படி இருக்குன்றது தான் எதிர்பார்க்குறாங்க. இன்றைக்கி நம்ம செங்கோட்டையன் அவ்வளோ அவ்வளோ கேள்விகள் எதிர்கொண்டார். ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்கொள்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் முன்னாடி உட்காந்து பேசியிருக்காரு, பாண்டே கூடலாம் உட்காந்து எவ்வளவோ பேசுகிறார். இன்றைக்கி வயது முதிர்வு, ஸோ அவரால் வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியலனாலும் பட் ஆனால் ப்ரெஸ் மீட்டை எதிர்கொண்டு அதற்கான கேள்விகளை சொல்லி அந்த இடத்துல ஃபயராக ஒரு கவுண்ட்டு கொடுத்தாக்கா இம்பேக்ட் ஜாஸ்தி ஆகிட்டே போகணும் பொழுது ஸோ ஓவராலாக தளபதியிடம் எதிர்பார்ப்பது, விஜய் அவர்களிடம் எதிர்பார்ப்பது கிரவுண்டில் வரணும். தொடர்ச்சியாக உங்களுடைய செயல்பாடுகள் ஊடகத்தின் மூலமாகவும் மக்களோடு இருந்து நீங்கள் பயணம் பண்ணிங்கன்னா தான் கிராஜுவலான ஒரு வெற்றியை பெறுவதற்கு ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஓட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு உதவுமே தவிர நம்ம அப்பப்போக்கி வர்றது என்பது மக்கள் விரும்பவில்லை. அரசியல் தளத்தில் அது எடுபடாது, ஊடகமும் அதை விரும்பவில்லை. உங்களை வந்து ஊடகம் தூக்கி கொண்டாடும் பொழுதே, மக்கள் உங்களை தூக்கி கொண்டாடும் பொழுதே அதை அறுவடை செஞ்சிடணும். காலம் தாழ்த்தி அறுவடை செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சாக்கா அது எடுபடாது. காற்றுள்ள போதே தூற்றி கொள்கிறது தான் எப்பயுமே உதவும். ஏன்னா டிடிவியை சிஎம் ஆக்கிடுவாங்கன்னு ஒரு காலம் இருந்துச்சு. ஆமாம், அதை அவர் கரெக்டாக பயன்படுத்தியிருந்தாருன்னா சக்ஸஸ். எடப்பாடி விட்டுட்டு சசிகலா அவர்கள் ஜெயலலிதா போல் வேடமிட்டு முதலமைச்சராக பதவியேற்க போகிறேன்னு சொல்லி வந்தாங்களே, அந்த நேரத்தை அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி எங்கே இருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி உங்களை தூக்கி கொண்டாடும் பொழுதே அறுவடை செய்து கொண்டீர்கள் என்றால் உரிய இடத்திற்கு நீங்கள் வந்துடுவீங்க, மக்களுக்கும் நல்லது பயக்கும். அப்படி இல்லைனாக்கா திரும்பியும் மக்கள் இன்னொரு தலைவரை தேடிக்கொண்டே இருப்பார்கள். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசலாம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி சார்.